வணக்கம். இன்னைக்கு நாங்க கண்ணம்மா திரைப்படத்தை பார்த்திருந்தேன். உண்மைக்குமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ ஆரம்பத்துல இருந்து ஒரு ஃபன் ஜோனர்ல போச்சுது. அதுக்கப்புறம் கடைசியில அளவச்சுட்டாங்கன்னு தான் சொல்லிக் கொள்ளலாம். குறிப்பா பார்க்கும் பொழுது முத்து மாமாவோட ஆக்டிங் வேற லெவல். பிரசாந்த் கிருஷ்ணபிள்ளையோட மியூசிக் உண்மைக்குமே அவுட்ஸ்டாண்டிங் தான் சொல்லலாம். அதை தாண்டி நிறைய எங்களுடைய ஈழத்துல இந்த மாதிரியான கலைஞர்கள் இப்படி ஒரு படைப்பை கொடுக்கலுமா அப்படின்னு சொல்லி இந்த திரைப்படம் ஒரு மிகப்பெரிய சான்றா இருக்கும். எங்கட ஊர்லயுமே இந்த மாதிரி கண்ணம்மாக்கள் நிறைய பேர் இருக்காங்க. தங்களுடைய மகனை பறி கொடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு ஏக்கத்தோட, அதாவது இறுதி தருவாயிலும் கூட மகண்ட சிந்தனையில் இருக்கக்கூடிய எத்தனையோ தாய்மார்களை நாங்கள் இன்னமும் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றோம். அதை தாண்டி நிறைய விடயங்களை இந்த படம் பேசி இருந்துச்சு. உண்மைக்குமே எல்லாருமே பாருங்கள். தென்னிந்திய ஒரு திரைப்படத்துக்கு எவ்வளவு ஆதரவு கொடுக்குறீங்களோ அதற்கு ஒப்பாக எங்களுடைய திரைப்படங்களுக்கும் கொடுங்கள். எங்களுடைய கதைகளை தான் எங்களுடைய திரைப்படம் பேசுது. கண்டிப்பா நீங்கள் ஆதரவு கொடுக்கும் பட்சத்துல உங்களோட உள்ளூர்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் அந்த படம் ஒரு பெரிய தீர்வை வாங்கி கொடுக்கும்ன்றது என்னோட ஒரு கருத்தா இருக்குது. நன்றி. அந்த படம் ரொம்ப நல்லா இருந்தது. இப்ப இருக்கிற இளைஞர் கூட ஒரு ஆக்ஷன், ஒரு கமர்ஷியல் அந்த பேக்கேஜில் போற டைம்ல அதுக்கெல்லாம் போகல, இப்படி ஒரு படம் பண்ணுங்கன்ற அளவுக்கு ஒரு உந்துவலா இந்த படம் நான் பாக்குறோம். இந்த படத்துல நிறைய பேர் நடிச்சிருந்தாலுமே எல்லாருக்கும் அந்த மணி முத்து என்ற கேரக்டர் எல்லாம் பிடிச்சிருந்தது. அதே நேரத்தில் எங்களுக்கு தெரிஞ்ச வரவன் அவருடைய நடிப்பேரும் நிறைய நல்லா இருந்தது. ஒரு காமெடி ஜோனரும் ஒரு எமோஷனல் கலந்து இருந்தாலுமே அந்த எமோஷனலாக தாண்டி கூட்டின்னு போகிறதே ஒரு இந்த காமெடி ஜோனர் கூட்டின்னு போகுது. நல்ல சிறப்பான படம். பார்க்க தவறி இருக்கிற முதல் தடவை, இரண்டாம் தடவை பார்க்குற வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதுக்கு நன்றி எல்லாருக்கும். திரைப்பட குழுவினருக்கு இந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னென்று சொல்ல போனால், இப்போ எங்களோட எமக்கான சினிமாவை நீங்கள் காட்டிக்கிறீங்கன்றதில் நான் முதலாவது எனக்கு சந்தோஷமான விஷயமா தான். 100 பேர் காட்டிக்கிறது, 10 பேர் காட்டிக்கிறது, தெரா வாரது, அப்படி நிற்கிறது, இப்படி நிற்கிற பந்தா பிந்த பில்லாமலுக்கு ஏதோ எமக்கான ஒரு அடையாளத்தை கொண்டு வந்துக்கிறீங்கன்ற விஷயத்தில் நடிகர் அந்த நடிப்பில் சரி, மற்றது ஸ்க்ரீன் பிளேல சரி, எல்லாம் என்ன பொறுத்தவரை ஆக்டிங்கில் எல்லாம் மியூசிக் எல்லாம் பெர்ஃபெக்டாக இருந்தது. வாழ்த்துக்கள், குழுவினருக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் இப்போ கண்ணம்மா திரைப்படம் பார்த்துட்டு வெளியே வந்திருக்கிறேன். அதை ஜூட் சுஹீர் டைரக்ட் பண்ணியிருக்காங்க. உண்மையாகவே படம் நல்லா இருக்கு. எனக்கு உண்மையாகவே ஒரு பெருமையான விஷயம் என்னண்டா, யூட் சுஹீட்டை எங்கண்ட பிரச்சனையை சொல்றது எனக்கு அது உண்மையாகவே பிடிக்கும். நான் ரீசெண்டாக நிறைய இடங்களுக்கு போய் வந்தேன். அதுல இருந்து ஒரே ஒரு குறை எனக்கு, என்னடா ஆஸ்திரேலியால இருந்து ஆஸ்திரேலியன்ஸ் இங்க எங்கட கதையை படம் எடுத்து கொண்டிருக்கிறாங்க, இவங்க என்னடா இப்படி படம் எடுக்கிறாங்களே என்ற ஒரு ஃபீல் எனக்கு இருந்தது. அந்த அந்த ஒரு விஷயம் எனக்கு ஜூட் சுஹீட்டை நல்லாவே பிடிச்சிருந்துச்சு. எப்படின்னா எங்கண்ட கதையை படம் ஆடுகிறது. உண்மையாவே அதுக்கு நான் ஜூட் சுஹிக்கு ஃபர்ஸ்ட் வாழ்த்துக்களை தெரிவிச்சு கொள்றேன். படம் எல்லா விதத்திலயுமே நல்லா இருந்துச்சு, எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அது ஆக்டிங்கா இருக்கட்டும், எடிட்டிங்கா இருக்கட்டும், டிரெக்ஷனா இருக்கட்டும், எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஸோ கண்டினியூவா ஜூட் சுகி இப்படியான எங்களோட மண் சார்ந்த படங்களை எங்களுக்கு தரணும்னு சொல்லி நான் ஜூட் சுகிட்டையும் அவங்க டீமிட்டையும் கேட்டுக்கொள்றேன். தேங்க்யூ. வணக்கம். நான் முத்தாக நடித்த ஜீவேஸ்வரன் வாய்ஸ். உண்மையிலேயே இந்த படத்துல அவருக்கு ஒரு நல்ல ஒரு அங்கீகாரத்தை ஜூட் சுகியும் மகேந்திரசிங்கன் சாரும் கொடுத்திருக்கிறான். உண்மையா பலரது பாராட்ட பிறகு உண்மையா வேலை சந்தோஷமா இருக்கு. ஜூட் சுகிக்கோ மற்ற இந்த படக்குழுவினருக்கு என் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்ளும். படம் மிகவும் அருமையா இருக்கு. தென்னிந்தியா படங்களுக்கு இனியாக படம் எடுக்கப்பட்டிருக்கு. இப்படியான படைப்புகளை நாங்கள் தொடர்ந்து எதிர்பார்க்கிறோம். மற்ற நகைச்சுவை எல்லாம் தரமாக இருக்கிறது. நிறைய எதிர்பார்க்குறோம் இப்படியான படங்களை நாங்கள் தொடர்ந்து. காமெடி பிடிச்சிருக்கு. மற்ற அந்த ஹீரோயின் கேரக்டர் நல்லா இருக்கு. அப்பா அம்மா எல்லாமே நல்லா இருக்கு. எல்லாம் பிடிச்ச எல்லாம் இல்லை, நான் இதுதான் இந்த படம் பாட்டோம் நான் பார்த்துருக்கேன். சந்தர்ப்பம் கிடைக்கல முதல், இப்போ சந்தர்ப்பம் கிடைச்சிட்டு பார்த்துருக்கேன். நல்லா இருக்கு, நம்பிக்கை இருக்கு. நீங்க தொடர்ந்து நல்லா வளருங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. நம்ம திரைப்படம் நான் பார்த்த ஈழத்து திரைப்படங்களோட வித்தியாசமான திரைப்படமா இருக்கு. நல்ல குடும்ப பாங்கான, அதோட எங்களோட தமிழக வாழ்வியல் அல்லது தமிழர் எப்படியான பாதைகளை கடந்து வந்தோம்ன்றதை தெளிவாக காட்டுது. வித்தியாசமான முயற்சியாக ஒரு நகைச்சுவை காட்சிகளையும் உள்ளடக்கியதாக எங்களோட நிச்சயமான சில விஷயங்கள் நாங்கள் பொது வழியில் கதைக்க அல்லது தயங்குற விஷயங்களை கூட நாசுக்காக நகைச்சுவையாக சொல்லியிருக்குது. அதே நேரத்தில் எங்களோட போராட்ட வாழ்வையும் மறைமுகமாக சுட்டி காட்டிச்சிருக்குது. இங்கே வாழ்கின்ற மக்கள் எப்படியான வாழ்க்கையை வாழ்ந்திருக்கின்றார்கள், அது ஒரு வகையில் இருவரையில் குடும்பத்தையும் இழந்திருக்கின்றார்கள், என்ன மாதிரியான சூழ்நிலை குடும்பத்தை இழந்திருக்கின்றதையும், அதோட ஒரு காதல் வாழ்க்கையும் வெளிநாட்டு புலம்பெயர் வாழ்க்கையும் சேர்த்து உண்மையான ஒரு ஈழத்தமிழ் வாழ்வை தத்துருவமாக சொல்லியிருக்கு. நன்றி.
என்னன்னா முழுக்க முழுக்க எங்கட கலைஞர்களே நடிச்சு எங்கட கலைஞர்களே டெக்னீஷியன்ஸாக ஒர்க் பண்ணி இப்படி ஒரு நல்ல படம் பெறுமென்றதுக்கு இங்கே வந்திருக்க ஆக்களே சாட்சியாக இருக்கும். என்னன்னா நான் இந்த எல்லாமே இதுக்கு எல்லாமே வந்து மக்கள். அப்போ இவையெல்லாம் வந்து ஒரு இந்த படத்தை என்ஜாய் பண்ணி பார்த்தவ. அப்போ அதை வச்சே சொல்லலாம் இந்த படம் வந்து எவ்வளோ நல்லா வந்திருக்குன்ட்டு. நானும் பார்த்தேன் இந்த படம் மியூசிக்லையும் சரி, எடிட்டிங், மற்ற நிறைய டெக்னிக்கல் வைஸாகவும் நடிப்பு வைஸாகவும் நிறைய இம்ப்ரூவ் ஆகி ஒரு தரமான படைப்பு எங்களோட ஈழத்திலிருந்து இனி வருதுன்றதுக்கு இந்த படைப்பு ஒரு மிகப்பெரிய சாட்சியாக இருக்கும். இந்த படைப்பு வந்து இன்னும் நிறைய மக்களுக்கு போய் சேர்ந்தாதான் இன்னும் திறமையான கலைஞர்கள் வந்து வெளி உலகத்துக்கு தெரிய வருவாங்க. படம் பொதுவாக பார்க்கறதுக்கு நல்லா இருந்தது. தொய்வு இல்லாமல் படம் போகிறது நல்லா இருந்தது. பாலநிலம் அதே மாதிரி கண்ணம்மா ரெண்டுமே ஒரு கிராமிய சூழலோடு எடுக்கப்பட்ட 2 படங்கள். கண்ணம்மாவை பொறுத்தவரையில் சில பாத்திரங்களை ஒரு ஒரு ஆளுமை மிக்க வாக்களாக உருவாக்கி இருக்கிற ஜூட் எனக்கு அந்த பக்கத்தில் நல்லா பிடிச்சி கொடுத்தது. ஒரு தனித்தனி பாத்திரங்களுமே நல்ல செயல்பாடு அடையாளப்படுத்தக்கூடிய மாதிரி இருந்தது. ஒரு ஒரு எளிமையான ஒரு பிரச்சனை. இன்னும் கொஞ்சம் அந்த பிரச்சனையை கொஞ்சம் மேம்படுத்தி சொல்லியிருக்கலாம். இப்போ ஒரு வருத்தக்கார தாயினுடைய அந்த இயக்கம் அதுக்குள்ள வெளியே இல்லை. மற்றவர்கள்ட்ட இருந்த அந்த இயக்கம் வந்திருந்தாலும் அந்த நோயாளியாக அவருடைய மகனை எதிர்பார்க்குற அந்த இயக்கம் அதுக்குள்ள முழு முறை இல்லைன்ற மாதிரி இருந்தது. இருந்தாலும் அந்த படத்தின் சூழல் முழுவதும் காட்சிப்படுத்தல்ன்ற அந்த பின்புலத்தில் வந்து எனக்கு கொஞ்சம் திருப்தி இல்லாமல் இருக்குது. இன்னும் கொஞ்சம் ஒரு அழகியலோட அதை செய்திருந்தால் இன்னும் கூட இந்த படம் நல்லா வந்திருக்கு. ஒரே குறிப்பிட்ட இடங்கள் தளத்திலேயே வச்சு அந்த காட்சிகள் செல்லப்படுறது அதை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அழகியல எடுத்திருக்கலாம்ன்ற ஒரு பாலைநிலத்தில் நான் பார்த்த அந்த யூடின்ற கேமராவை இதுக்குள்ள காண முடியலைன்ற ஒரு ஏக்கம் ஒன்று எனக்கு தென்பட்டது. மற்றபடி படம் நல்லா இருக்குது. ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு நகர்த்தலாக இருந்திருக்கு. அதுக்காக யூட பாராட்டணும், யூ தொடர்ந்து வேலை செய்யணும் என்று நான் வாழ்த்துவேன். நீங்கள் பார்வையாளர்களை பொறுத்தவரையிலே மிகவும் ஒரு மகிழ்ச்சியாக இந்த படத்தை பார்த்து ஒரு ஆரவாரம் செய்து கொண்டிருக்கிறோம். அதனூடாக நாங்கள் இந்த படம் எவ்வளோ தூரம் வெற்றி அடைஞ்சிருக்கிறன்றதை புரிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்குது. நன்றி.